இப்போ உங்களுக்கு பச்சை மொச்சை சீசன் இல்லைங்க, நல்லா பச்சை மொச்சை வாங்கி நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பச்சை மொச்சையை ஒரு முக்கால் வேக வச்சுக்கோங்க, இல்லை ஃபுல்லாக வேக வச்சாலும் சரி தான். சீக்கிரம் வெந்துடும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வடாகம் போட்டு பொரிச்சுக்கோங்க. சீரகம் சோம்பு போடுங்க, சோம்பு போட்டால் வாசனையாக இருக்கும். வெங்காயம் தக்காளி போடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி நீங்கள் பொடியே நறுக்கி போடலாம், தக்காளியும் பொடியே நறுக்கி போட்டால் அது ஒரு மாதிரி சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கான சொல்கிறது, நான் கொஞ்சம் பெருசாக தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுங்க. உங்களுக்கு வாசனை வேணும்னா கரம் மசாலா போட்டுங்க, வேணாம் எனக்கு மிளகாத்தூள் மல்லித்தூளே போதும்னு சொன்னால் விட்டுடுங்க. லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம், பழைய சாதத்துக்கு எல்லாமே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சிம்பிளாக பண்ணிடலாம். முதல்ல கொஞ்சம் பச்சை மொச்சையை வேக வச்சுக்கோங்க, அதுலேயே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கிரேவிலேயே கொஞ்சம் உப்பு போடுங்க, அப்போ உங்களுக்கு சரியாக வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டுங்க. இந்த பச்சை வாசனம் போட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக எண்ணெய் கக்கிற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கிட்டுருங்க. பார்த்தீங்களா, அப்படி தெரியுதுங்களா? இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். அழகாக கிண்ணத்தில் எடுத்து வச்சு பரிமாறி சாப்பிடுங்க. தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், பழைய சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஈஸியான சமையல், குயிக் சமையல், ஹெல்த்தி சமையல்.